எங்க அண்ணன் பல நூறு மேடையில பேசியிருக்காரு. ஏய் மார்க்க நாங்க தான் இருந்தேன், மார்க்கம் தான் எனக்கு வந்தது. உன்னை மாதிரி ஆளே வந்தவன் இல்ல, நான் ஆள் இங்க இருந்தவன். இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன், நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம். அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான். சமகாலத்தில் நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இருக்கலாம். இப்ப கண்ணு முன்னாடி மாறிய நான் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான், சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் இந்து, அவர் இஸ்லாம். உங்களுக்கு புரியுது? எங்க அப்பா இளையராஜா இந்து, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். இத பேசுறதுனாலதான் நாம் தமிழர் கட்சியை வலிக்குது, அவங்களுக்கு வலிக்குது. அதனால நான் என்ன கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா பெரும்பான்மை, நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால சிறுபான்மைனா ஏடா செருப்பா ஆடுறான்னு தோணுதா இல்லையா? இங்க வாயா, நீ என்னை சிறுபான்மை என்று சொல்லுகிற நீ யார்? இஸ்லாம் சிறுபான்மை, கிறிஸ்தவம் சிறுபான்மை, நான் ஏத்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை, எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை, எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை, எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை, எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை? கேள்வி பதிலாற்ற இருக்கு. நீ எதை வச்சு? நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து, அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற. நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பேர்.